கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. ராஜேந்திரன்கிற ஒரு மாணவன் சிவகங்கையை சார்ந்த ஒரு போலீஸ்காரர் பெற்றெடுத்த ஒரு மகன். அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த பிள்ளை அந்த அந்த அண்ணாமலை அந்த அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவன் முடியல. கவர்னரிடத்துல போய் ஊழல் பட்டியலை கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஆதாரத்தோட ஏதோ 19 ரூபா இல்ல, வாய்க்கு வந்தபடி இல்ல, மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு கொடுக்கல, ஆதாரத்தோட கொடுத்துருக்கிறோமே. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? www.stalinani.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. உங்கள் மனுக்களுக்கு நான் பொறுப்பு, நான் மட்டுமே பொறுப்பு. நல்லா இருக்க. ஆத்தாடி ஆத்தா, வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. யார் சொல்றா? எங்க காட்ட சொல்லுங்க, எங்கன்னு காட்ட சொல்லுங்க, தண்ணி எங்க தங்கி காட்ட சொல்லுங்க. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சந்திப்பதற்கு அந்த அரசு தயாரா இருக்கு. என்ன தெரியுமா, இவங்கெல்லாம் கோபி இருக்கலாம், இவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. இந்த பகுத்தறிவு வெண்ணெய் திருடாத இடமே கிடையாது. அவன் தண்டவாளத்துல தலை வச்சுப்படுத்த நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். ஏல படித்தவுடன் கிழித்தவுடன் போட்டுக்கல. அப்படியே போட்டுருக்கு. படிச்சிட்டல அப்ப கிழிச்சிரு. ரைட் விடு. சபா சவால்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கிழிச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? படிச்சதை சொல்லிட்டு போ. ஏல சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். அதான் சொல்றேன், படிச்சதை சொல்லிட்டு போ. டேய் முட்டாப்பள. சொன்னதை செய்வான் இந்த ஸ்டாலின், செய்வதைத்தான் சொல்வான் இந்த ஸ்டாலின். நானும் சொல்றேன், படிச்சதை கிழிச்சதை படிச்சதை சொல்லிட்டு போயா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? என்ன பார்க்கணும், கையை பிடிக்கணும், தொட்டு பார்க்கணும், கிட்ட வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் இருக்கு. டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுத்தி நிறேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? அப்படியே இருங்கண்ணா. அவர் ஒருத்தர் இருந்ததாகவோ, அவர் இன்ஜினியரிங் முடித்ததாகவோ, அவர் ஒரு பிரிட்ஜை கட்டியதாகவோ சரித்திரம் இல்லை. இருக்கா? கேட்டுக்க. கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இருங்க பிரதர். நான் திரும்பி சொன்னேன், கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணுல படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கு. இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென் கன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற. கோயில நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற. நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? கடவுளை நாங்க வெறுக்கல, கடவுளை நாங்க ஏதாவது அவமானப்படுத்தி பேசுகிறோமா, எங்கேயாவது பேசி இருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம் இங்க வந்து சேர்வதற்கு உங்களுக்கு இந்த இடத்தை வந்து பிடிக்கிறதுக்கு ஆயிருக்கு. 10 மணிக்கு தொடங்குதுன்னா நீங்க எல்லாம் 8 மணிக்கே புறப்பட்டு இங்க வந்து சேர்ந்திருக்கிறீங்க. ஆக 4 மணி நேரம். அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்று சொல்றதானே திங்கிற?
படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன் கோட்டை விட்டுட்டியே. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் மர்க்கா சொல்லு. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு அவை முதல் பாடிய பாடலோடு சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனி வச்சு அடி, குனிடா. இனிமே சொல்லுவியா? 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 உதயநிதி அவர்கள் வந்து இளைஞர் அணி தலைவரா இருக்காரு திமுகல. அடுத்து அவர் வந்து தலைவர் ஆவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம்னு சொல்றாங்க. உங்களால அடித்து கூற முடியுமா அடுத்த திமுக தலைவர் வந்து உதயநிதி ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு? நல்ல கேள்வி, தயவுபட்டு நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண தப்பு இல்ல. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. தொடர்ந்து நானே ஒரு 500 பேருக்கையில இதை சொல்லியிருப்பேன். எங்களுக்கு இதை சொல்லி சொல்லி போர் அடிச்சு போச்சு. வேற விஷயத்துக்கு வாங்க சார். இதற்கு இது பதில் இல்லையே. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில வந்து கலைஞர் வரலாம், தப்பு இல்ல. திரு ஸ்டாலின் எப்படி வரலாம், திரு உதயநிதி எப்படி சார் வரலாம்? வேற விஷயத்துக்கு வாங்க, இல்லைன்னா பேட்டியை முடிங்க. முடிச்சுங்க. இல்ல சார், இல்ல சார். அது அப்படி போயிட்டா இப்படியே. நான் விக்ரமாதித்த வாதாள மாதிரி முதுகுல தெனிக்க ஏறி கட்டி புடிச்சின்னு கேள்வி எல்லாம் கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லியா ஆகணும். அதுதானே வாங்குறீங்க நீங்க துட்டு. உங்களுக்கு திருக்குறள் தெரியும் இல்லையா? உங்களுக்கு பிடித்த திருக்குறள் ஒன்னு சொல்ல முடியுமா? கேடு இல் விழு செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாட்டு அல்ல மச்சையவை. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நோடு நீ இருந்தாய், உயிரோடு நான் இருவேன். எஸ், நீங்க பேசுங்க. மணிமேகலை காப்பியத்தில ஒரு வரி உண்டு. கோல் நிலை திரிந்து கோடை நீடினும் தான் நிலை தெரியாத தந்தமிழ் பார்வை என்று கீர்த்தனார் அவர்கள் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் உலகமே இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அடடா, பையன் எவ்வளவு அழகா தளதளான்னு வளர்ந்திருக்கிறான். இவன் தமிழ் மட்டும் வாயை திறந்து பேசினா எப்படி இருக்கும்? ஜாலி கோலிப்பியா ஜலாலே வாத்துப்பியா. 234 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மிதிவண்டிகள் வருடந்தோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. A few moments later. காரைக்குடியில் வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் ஓட்டை உடைசலாக இருந்ததாக மாணவிகளின் பெற்றோர் தெரிவித்தனர். இந்த விலையில்லா சைக்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிகள் வந்து பெடலையே காணா, ஒரு சில எல்லா வண்டிகளுமே காத்த காணா. காத்திருக்கிற மாதிரி ஒரு பாவனை உருவாக்கி இருக்காங்க. வால்டிப் இல்லாம ஒரு டயரை வந்து போட்டிருக்காங்க. ஹேண்ட்பார் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல திரும்பி இருக்கு, ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்கன்னா நேரா இருக்கு. இப்ப ஹேண்ட்பார் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கம் தான் அந்த வீல் இருக்கணும். ஆனா வீல் ஒரு பக்கம் இருக்கு, ஹேண்ட்பார் ஒரு பக்கம் இருக்கு. என்னடா இது? பேட்ச் ஒர்க்கா? டேய், இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க்கா வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயே. பூரா புக்கா? இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.